என்ன அது? உங்களுக்கு தான். சாப்பிடுங்க. நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன். போய் ஏதாவது இட்லி தோசைன்னு டிஃபன் எடுத்துட்டு வாங்க. அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியாது. நைட்ல இததான் உங்களுக்கு கொடுக்க சொல்லிருக்காங்க. சீக்கிரம் சாப்பிட்டு தூங்குங்க. நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்றேன்ல. எனக்கு இதெல்லாம் வேண்டாம். வேண்டாமா? பரவாயில்ல, பேசாம சாப்பிட்டு தூங்குங்க. தூங்குங்கன்றல்ல. ஏய், என்னங்கடி 2 பேரும் மிரட்டுறீங்க? நான் எப்ப வேணாலும் தூங்குவேன். நீங்க டைம்க்கு தூங்கணும். அப்பதான் நாங்க தூங்க முடியும். உங்களையே பாத்துக்கிட்டு நாங்க விடிய விடிய முழிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. சீக்கிரம் தூங்குங்க. இல்ல நாங்க வேணும்னா தூங்க வைக்கட்டுமா? என்னது? தூங்க வைக்கட்டுமா? நீங்க எப்படி என்ன தூங்க வைப்பீங்க? நாங்க 2 பேரும் உங்களை வாலிபால் மாதிரி அந்த பக்கமும் இந்த பக்கமும் தூக்கி போட்டு விளையாடுவோம். அதுல டயர்ட் ஆகி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வந்துரும். என்ன தூக்கி போட்டு விளையாட்டுமா? அடி பாவிகளா, நீங்க செஞ்சாலும் செய்வீங்கடி. எதுக்குடி வம்பு? நானே தூங்குறேன். இவனுங்கெல்லாம் நம்மள மிரட்டுறாளுங்களே. என்னையடி மிரட்டுறீங்க? உங்களை என் கை கால அமுக்க வைக்கிறேன்னா இல்லையான்னு பாருங்க. அம்மா, எனக்கு தூங்கும்போது யாராவது கை கால அமுக்கி விட்டாதான் எனக்கு சீக்கிரம் தூக்கம் வரும். நான் உங்களை விட பெரியவ இல்லையா? கோச்சுக்காம எனக்கு கொஞ்சம் கை கால் பிடிச்சு விடுறியா? கை கால் பிடிச்சு விடணுமா? ஓ, தாராளமா பிடிச்சு விடுறோமே. போதும் போதும் போதும். அடிப்பாவீங்களா, கை கால அமுக்கி விட சொன்ன ரோட் ரோலர் மாதிரி இப்படி போட்டு அமுக்கி எடுத்துட்டீங்க. இப்ப உங்களுக்கு அருமையா தூக்கம் வரும். சீக்கிரம் தூங்குங்க. தூங்குறேன். தூங்கிட்டாங்க. வா போலாம். இந்த அரக்கிங்க 2 பேரும் நல்லா தூங்குறாளுங்க. இதுதான் நமக்கு சரியான நேரம். இதுக்கு மேல நாம இங்க இருந்தா இவளுங்க நம்மள கொன்னே போட்டாலும் போட்டுருவாளுங்க. பேசாம நாம இப்பவே நம்ம வீட்டுக்கு திரும்பி போயிடலாம். எப்படி இங்க இருந்து போறது? எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சே ஆகணும். ஏதோ ஜெயில இருந்து தப்பிச்ச மாதிரி இருக்கு. இந்த நிலாவால நாம எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியதாயிடுச்சு. ஆட்டோ 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 ஆட்டோ.
நில்லு நில்லு. போப்பா. ஐயோ பேய் பேய் எங்க 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 பேய்? பேய் எங்க? நீதான் பேய். நானா? நீதான் பேய். அடியே பேய் இல்லடி. நான் பேய் இல்லடி. பேய் 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 பேய். ஐயோ வராத பேய் இல்ல. சொன்ன கேளு. நான் பேய் இல்லடி. அங்கே இல்லடி. ப்ளீஸ் சொன்ன கேளு. பேய் 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 வராத பேய். பேய் இல்லடி. வராத. நான் உன் மாமியார். ஆமா அத்தைதான். நீங்க ஆசிரமத்துல தானே இருந்தீங்க. அங்கேயே நான் இருந்துருவேன். திரும்பி வரவே மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டியா? பேயா? எங்க பேய்? மாதவி பேய் எங்க? எங்க பேய்? மாதவி என்னதான் சொல்லிக்கிட்டு இருக்கா? ஓஹோ, உன்னத சொன்னாளா? என்ன முனங்கள்? நீ எப்ப வந்த ஆண்டாள்? ஏன் நான் வீட்டுக்கே இனிமே வரமாட்டேன்னு நீங்களும் முடிவு பண்ணிட்டீங்களா? ஐயோ அப்படியெல்லாம் இல்ல அத்தை. நீங்க தானே அத்தை வீட்டை விட்டு ஆசிரமத்துக்கு போனீங்க. நிலாவும் ஆகாஷும் வந்து கூப்பிட்டப்ப கூட அங்க இருந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்களாமே. அப்படி சொல்லிட்டு இப்ப திடீர்னு வந்துட்டீங்களா? அதான் நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். வேற ஒண்ணும் இல்ல, தப்பா எடுத்துக்காதீங்க. எது எப்படியோ நீங்க வந்துட்டீங்கல்லம்மா, ரொம்ப சந்தோஷம். ஆகாஷ் வந்து கூப்பிட்டப்போ நீ வரமாட்டேன்னு சொன்னியாமே, இப்ப நீயா கிளம்பி வந்துட்ட. பரவாயில்ல, இப்பவாவது புத்தி வந்ததே, அப்படியே இரு. ஐயோ தாத்தா சும்மா இருங்க நீங்க. என்ன பாட்டி, நானும் நிலாவும் நேத்து அவ்வளவு கெஞ்சினோம். ஆனா நீங்க முடியாது, நான் வரமாட்டேன், ஆசிரமத்துல தான் இருப்பேன், அங்க இருந்தாதான் எனக்கு நிம்மதி, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னீங்க. ஆசிரமத்துல ஏதாவது கஷ்டமா இல்ல வேற ஏதாவது குறையா? பாட்டி என்னாச்சு? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. உங்க எல்லாரையும் பார்க்காம என்னால அங்க இருக்க முடியல. அதுவும் உன்னை பார்க்காம எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனாலதான் நான் கிளம்பி வந்துட்டேன். இங்க பாருப்பா, உனக்கு நான் இங்க வந்தது பிடிக்கலன்னு சொல்லிடு. பாட்டி நான் திரும்பவும் ஆசிரமத்துக்கே போயிடுறேன். பாட்டி அதெல்லாம் எதுவும் இல்ல, இது நீங்களா எடுத்துக்கிட்ட முடிவு தானே. உங்களை யார் இந்த வீட்டை விட்டு போக சொன்னா? நீங்களா தானே சின்ன பிள்ளை மாதிரி அடிக்கடி எங்கேயாவது கிளம்பி போடுறீங்க. இதெல்லாம் உங்க வயசுக்கு நல்லாவா பாட்டி இருக்கு? ஆனா ஒண்ணு பாட்டி, நான் ரொம்ப தெளிவா சொல்றேன், நீங்க இன்னொரு முறை இந்த மாதிரி பண்ணீங்கன்னு வைங்க, அப்புறம் நாங்க யாருமே உங்களை தேடி வரமாட்டோம், அப்படியே விட்டுருவோம். ஆகாஷ் சொன்னதை கேட்டேல்ல, இனிமேலாவது பெரிய மனுஷி மாதிரி நடந்துக்க. நான் ஜாக்கிங் போறப்பா. சரி பாட்டி, நான் ஆபீஸ் கிளம்பணும், போயிட்டு ரெடி ஆகிறேன். அம்மா, இனிமே இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்காதீங்கம்மா. போங்க, போய் குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுங்க. மாதவி, அம்மாக்கு டிஃபன் ரெடி பண்ணு. வந்துட்டீங்களா? பாத்துக்கலாம். ஏய் நெல்றி, ஏண்டி அந்த ஆசிரமத்தை ஆளுங்க கிட்ட என்னடி சொல்லி வச்ச? அவங்க என்ன ஒரு கைதி மாதிரியே ட்ரீட் பண்ணாங்க. எனக்கு 2 பாடி கார்டு எல்லாம் வேற போட்டு வச்சாங்கடி. உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் பாட்டி. நீங்க வேணும்னே தான் டிராமா பண்றீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் உங்களுக்கு சரியான பாடம் கத்து கொடுக்க நான் இப்படி ஒரு ஐடியா பண்ணேன். ஆகாஷத்தான் சொன்னதை கேட்டீங்கல்ல, நீங்க இன்னொரு முறை அவரை இந்த மாதிரி மோட் அவுட் பண்ணீங்கன்னு வைங்க, அப்புறம் அவரு சொன்ன மாதிரி உங்களை தேடவே மாட்டாரு.
உங்களை பத்தி யோசிக்கவும் மாட்டாரு. அவரே உங்களை பத்தி யோசிக்காதப்போ வீட்ல நாங்க யாரும் உங்களை பத்தி நினைச்சு கூட பார்க்க மாட்டோம். இதுக்கு மேல உங்க இஷ்டம். ச்சே, இந்த குள்ள கத்திரிக்காய் எல்லாம் நம்மள பார்த்து நக்கல் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு. கடவுளே, என் மேல உனக்கு இரக்கமே இல்லையா? இங்க சித்துங்கிறது யாரு? நான் தான் சார். உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். சார், என்ன சார் சொல்றீங்க? எதுக்கு என் ஹஸ்பண்ட் அரெஸ்ட் பண்ண போறீங்க? அரெஸ்ட் பண்ற அளவுக்கு என் பையன் என்ன சார் தப்பு பண்ணா? இவன் போதைப் பொருள் கடத்தினதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஒழுங்கா கோஆபரேட் பண்ணுங்க. ஐயோ சார், வேணாம் சார். சார், என்ன சார் நீங்க சம்பந்தமே இல்லாம என்ன போய் போதை மருந்து கடத்தணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? யார் சார் உங்களுக்கு இப்படி ஒரு தகவல் கொடுத்தது? தம்பி, அதெல்லாம் இங்க சொல்ல முடியாது. நான் ஒரு ஊராட்சி மன்ற தலைவி. இவன் என் பையன்தான். திடுதிப்புன்னு வந்து யாரோ சொன்னாங்கன்னு இவனை அரெஸ்ட் பண்ணா எப்படி சார் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? என் பையன் அந்த மாதிரி பையன் கிடையாது. அவனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. அம்மா, எல்லா அம்மாக்களும் அவங்க புள்ள மேல இப்படிதான் நம்பிக்கை வச்சிருக்காங்க. அவங்க உங்க நம்பிக்கைய காப்பாத்துற மாதிரி எந்த பசங்களும் நடந்துக்கிறது இல்ல. சார், சார் நிஜமாவே என் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவர் சார். அவர் இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டாரு. யாரோ உங்களுக்கு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. தப்பா சரியாங்கறத நாங்க பாத்துக்கிறோம். அது நீங்க சொல்ல தேவையில்ல. தம்பி, இப்ப நீயா வரியா இல்ல நாங்களா அடிச்சு இழுத்துட்டு போவா? சார், என்ன சார் நீங்க போலீஸ்னா யார வேணாலும் அரெஸ்ட் பண்ணுவீங்களா? யார் தப்பா தகவல் கொடுத்தது உங்களுக்கு? அதான் சொல்றோம்ல, அத பத்திலாம் நாங்க இங்க வச்சு சொல்ல முடியாது. எதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்க. யோ, இப்ப நீ வரப்போறியா இல்லையா? ப்ளீஸ் சார், சொல்றத கேளுங்க சார். நான் அந்த மாதிரி பையன் கிடையாது சார். எனக்கும் போதை மருந்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது சார். ஆமா சார், உங்களுக்கு யாரோ தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. நாங்க சொல்றத நம்புங்க சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ். அதெல்லாம் விட முடியாதுமா. சார், சார், வேண்டாம் சார், விடுங்க சார், கேளுங்க. விடுங்க சார், ப்ளீஸ். என் பையனை தப்பா பண்ணிருக்க மாட்டான் சார். ப்ளீஸ் விடுங்க சார். சார், அவன் எதுவும் பண்ணல சார். சார், சொன்னா புரிஞ்சுக்கோங்க சார். சார், 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 சித்து ஒரு தப்பு பண்ணல. போயா உள்ள. ப்ளீஸ் சார், அவரை விடுங்க. சித்து. சார், சார், அவரை விடுங்க சார். சார், 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 சார். என்ன அத்தை இது? எனக்கு ஒண்ணுமே புரியல தென்றல். எதுக்கு என் பையன் மேல இப்படி அநியாயமா பழி போட்டிருக்காங்கன்னு தெரியல. கடவுளே, என் பையனை நீதான் காப்பாத்தணும். அம்மா, இதுல ஏதோ சதி இருக்கு. நீங்க கூட பயப்படாதீங்க. நம்ம நல்ல வக்கீல பார்த்து உடனே மச்சான வெளியே கொண்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி முதல்ல நாம ஸ்டேஷனுக்கு போலாம். நிலா, உன்கிட்ட நான் கேட்க மறந்துட்டேன். சொல்லுங்க அத்தை. என் மாமியார் அந்த ஆசிரமத்திலே இருக்க வைக்கிறதுக்கு நீ ஏதோ பிளான் பண்ணன்னு சொன்னியே, அது என்ன பிளான்மா? கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணுமா அத்தை? ஆமாமா, நீ அப்படி என்னதான் பிளான் பண்ணன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. பெருசாலாம் ஒண்ணும் இல்ல அத்தை. அந்த ஆசிரமம் மேனேஜர் கிட்ட எங்க பாட்டியை விட அதிகமா மாசம் மாசம் அந்த ஆசிரமத்துக்கு ஒரு பெரிய அமௌண்டா டொனேஷன் கொடுக்கறேன்னு சொன்னேன். எப்படியாவது எங்க பாட்டிய இங்க இருந்து போக விடாம பாத்துக்கோங்க. அவங்க கடைசி வரைக்கும் இங்கே இருக்கணும். அதுக்கு உங்களால என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சிருங்கன்னு சொன்னேன். அவங்களும் பணத்துக்கு ஆசைப்பட்டு சரின்னு சொல்லிட்டாங்க. நீ சொல்றது உண்மைதானா? நீ அந்த மேனேஜர் கிட்ட இப்படியா சொல்லி வச்ச? ஆமா அத்தை. அப்ப எப்படி அத்தை அங்கிருந்து திரும்பி வந்தாங்க? ஒருவேளை அந்த மேனேஜருக்கே தெரியாம ஆண்டாள் பாட்டி செவரேறி குதிச்சு ஓடி வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படியோ ஆண்டாள் பாட்டிக்கு நான் ஆட்டம் காட்டிட்டேன்ல, அதுவே எனக்கு சந்தோஷம்தான். அம்மா தாயே, உன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் போல இருக்கு. பயங்கரமான ஆளா இருக்கியே. நான் வில்லிக்கு தான் வில்லி அத்தை. உங்கள மாதிரி ஆளுக்கெல்லாம் நான் ரொம்ப நல்லவன். இந்த நிலா அந்த ஆசிரமக்காரி கிட்ட பணம் கொடுக்கறேன்னு ஐஸ் வச்சிருக்காளா?
சொல்லு சிவானி. நீங்க நினைச்சது நிறைவேறிடுச்சு. நீ என்ன சொல்ற? சித்துவை ஏதாவது பண்ணி என்ன ஜெயிலுக்கு அனுப்ப சொன்னீங்கல்ல, அது நடந்துருச்சு. உண்மையாவா? ஆமா மேடம், உங்க மேல சத்தியமா. நீ இதுக்கு எதுக்கு என் மேல எல்லாம் சத்தியம் பண்ற? சரி, என்ன சதி செஞ்சு அவனை ஜெயிலுக்கு அனுப்பிச்ச? ஒரு ஃபேக் நம்பர்ல இருந்து போலீஸ்க்கு கால் பண்ணி சித்துவோட டீடைல்ஸ் எல்லாம் சொல்லி அவன் போதை மருந்து கடத்துறான்னு சும்மா அடிச்சு விட்டேன். அதுக்கப்புறம் அந்த சிம்ம தூக்கி போட்டுட்டேன். போதை மருந்து கேஸ் என்ன சும்மாவா? போலீஸ் சும்மாவா இருக்கும்? அதனால உடனே சித்துவ அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. ரொம்ப நல்ல காரியம் பண்ணம்மா. இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. அப்புறம் சிவானி, நான் சொல்லித்தான் நீ சித்துவ ஜெயிலுக்கு அனுப்பினேன்னு யார்கிட்டயும் சொல்லிடாத. அந்த விஷயம் ஆகாஷுக்கு தெரிய வந்துச்சுன்னா எனக்கு தான் ரொம்ப ரிஸ்க். ஏன் மேம் இப்படி பயப்படுறீங்க? என்னம்மா இப்படி கேக்குற? நான் ஆகாஷ் கிட்ட கோச்சிக்கிட்டு போய் சும்மா ஒரு ஆசிரமத்துல போய் தங்கி இருந்தேன். ஆனா அந்த நிலா சதி பண்ணி என்ன அங்கேயே இருக்க வைக்க பிளான் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு திரும்பவும் வீட்டுக்குள்ள வந்து சேர்ந்திருக்கேன். இப்போ சித்துவ போலீஸ் அரெஸ்ட் பண்ணதுக்கும் நான் தான் காரணம்னு ஆகாஷுக்கு தெரிய வந்துச்சு. அவ்வளவுதான். நான் ஆசிரமத்துக்கே போக வேண்டியதில்லை. ஆகாஷே என்னை கூட்டிக்கிட்டு போய் ஆசிரமத்துல என்ன நிரந்தரமா உட்கார வச்சிருவான். கவலையே படாதீங்க மேடம், நான் இந்த விஷயத்தை யாருக்குமே தெரியப்படுத்த மாட்டேன். சரி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். ஓகே. உனக்கு மட்டும் ஏன் இப்படி சோதனைக்கு மேல சோதனையா வருது? நீ யாருக்கும் எந்த பாவமும் பண்ணலையே, உனக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை? போதை பொருள் கடத்துற அளவுக்கு நான் என் பையனை தப்பானவனாவா வளர்த்திருக்கேன். யாரு என் பையன் மேல இப்படி அபாண்டமா பழி போட்டதுன்னு தெரியலையே. எந்த நாதாரி இப்படி ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்தானே தெரியல. இன்ஸ்பெக்டர் வேற யாருன்னே சொல்ல மாட்டாரு. யாருன்னு உன்னால கெஸ் பண்ண முடியுமா சித்து? உன் மேல இப்படி ஒரு தப்பான தகவலை கொடுக்கற அளவுக்கு உனக்கும் யாருக்காச்சும் பகை இருக்கான்னு நல்லா யோசிச்சு பாரு சித்து. ஒருவேளை நீ பாக்குற இந்த பைக் ரைட் ஜாப்ல யாரையாவது பகைச்சுக்கிட்டியா? அன்னைக்கு ஆகாஷ் கூட சொன்னார்ல, நீ யாரையோ பைக்ல டிராப் பண்ண போகும்போது உன்னோட பைக் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு அவன் உன்கிட்ட பயங்கரமா பிரச்சனை பண்ணான்னு. அந்த மாதிரி நீ வேற யார்கிட்டயாவது பகைச்சுக்கிட்டியான்னு கொஞ்சம் யோசி. உங்க மேனேஜர் எதுவும் சொல்லலையா? நான் உங்களை இன்னைக்கு ஈவினிங் 6 மணி வரைக்கும் புக் பண்ணிருக்கேன். அப்புறம் இன்னைக்கு நான் சொல்ற இடத்துக்குலாம் நீங்க கூட்டிட்டு போகணும். இல்லனா உங்க மேனேஜர் உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவாரு. இங்க பாரு, நான் இன்னைக்கு ஃபுல்லா உனக்கு வண்டி ஓட்டணும்னு கம்பெனில சொன்னாங்கன்னா நான் வேலையே விட்டுறலாம். தென்றல், எனக்கு என்னமோ அந்த சிவானி மேலதான் டவுட்டா இருக்கு தென்றல். சிவானியா? எதை வச்சு நீ அவ மேல டவுட் படுற? அவளோட டார்ச்சர் தாங்க முடியாம நான் அவகிட்ட இப்படி தினமும் தினமும் தொந்தரவு பண்றதா இருந்தா நான் இந்த பைக் ரைடிங் ஜாபை விட்டுருவேன்னு சொன்னேன். அந்த கோவத்துல அவதான் இப்படி போலீஸ் கிட்ட ஃபேக் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பான்னு தோணும்.